தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்க இங்கே கூடியிருக்கிறோம். சிலுவை பாதை என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல. அது நம் வாழ்வின் சுமைகளை இயேசுவின் சிலுவையோடு இணைத்து பார்க்கும் ஒரு ஆன்மீக பயணம். இயேசு நமக்காக சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும், அவர் சுமந்த ஒவ்வொரு அடி சிலுவையும் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்றுதான்: அன்புக்காக எதையும் தாங்கிக் கொள்ளலாம். பல நேரங்களில் நாம் நம் துன்பங்களை கண்டு பயந்து அங்கேயே நின்று விடுகிறோம். இயேசு தன் சிலுவை பயணத்தை துணிவோடு தொடங்கினார். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த சிலுவை பாதையில் நடக்கும் போது மற்றவர்கள் மீதான கசப்புணர்வை கைவிட்டு ஒரு புதிய மனிதனாக மாற உங்களை தயார் செய்யுங்கள். நீங்கள் சுமக்கும் சிலுவை உங்களுக்கு மட்டும் சுமையல்ல, உங்களுக்கு முன்னால் இயேசு அதை சுமந்து சென்றிருக்கிறார் என்பதை உணருங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை, அவர் உங்களோடு நடக்கிறார். மிகவும் இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரி மலையில் செய்த தியாகத்தை நினைத்து பார்க்க இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சிலுவை பாதையின் வழியாக நாங்கள் நடக்கும்போது எங்களுடைய பாவங்களை உணர்ந்து மனமாற்றம் அடைய செய்தருளும். எங்கள் வாழ்வில் வரும் கஷ்டங்கள், நோய்கள் மற்றும் அவமானங்களை உமது திருக்குமாரன் காட்டிய அதே பொறுமையோடு ஏற்கும் பலத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் சிலுவை சுமக்கும் இயேசுவுக்கு துணையாக நடக்கும் சீடர்களாக மாற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். அப்பழுக்கற்ற இயேசு அநீதியான முறையில் மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். பிலாத்து தன் பதவியை காக்கவும் கூட்டத்தினரை திருப்திப்படுத்தவும் உண்மையை அறிந்திருந்தும் தவறு செய்கிறான். இந்த முதல் நிலையில் இயேசுவின் மௌனமும் பிலாத்துவின் தீர்ப்பும் நமக்கு சில வாழ்வியல் உண்மைகளை கற்றுத்தருகின்றன. அவசரப்பட்டு தீர்ப்பு வழங்காதீர்கள். மற்றவர்களை பற்றி முழுமையாக தெரியாமல் அவர்கள் மீது பழி சுமத்துவதையும் தீர்ப்பு வழங்குவதையும் தவிருங்கள். உங்கள் ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்வையே சிதைக்கக்கூடும். மௌனத்தின் வலிமை. அநீதி இழைக்கப்படும் போது கோபப்படுவதை விட இயேசுவை போல அமைதியாக இருப்பது சில நேரங்களில் அதிக வலிமையை தரும். உண்மை ஒரு நாள் தானாகவே வெளிச்சத்துக்கு வரும். மனசாட்சிக்கு பயப்படுங்கள். பிலாத்து கூட்டத்தினருக்கு பயந்து நீதியை தாரை வார்த்தான். நீங்கள் உலகிற்கு பயந்து உங்கள் மனசாட்சியை கொன்று விடாதீர்கள். தவறு என்று தெரிந்தால் தனித்து நின்றாலும் பரவாயில்லை, உண்மையை ஆதரியுங்கள். பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வில் எதிர்பாராத சோதனைகளும் அநீதிகளும் வரும்போது சோர்ந்து விடாதீர்கள். இயேசு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது போலவே நாமும் நம் சிலுவைகளை, அதாவது கடமைகளை இன்முகத்தோடு ஏற்க பழகுவோம். ஜெபம். இறைவா, நாங்கள் மற்றவர்களை எளிதில் குற்றம் சுமத்தி தீர்ப்பிடுகிறோம். ஆனால் எங்களை குறித்த மற்றவர்களின் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள மறுக்கிறோம். இயேசுவின் அமைதியையும் பொறுமையையும் எங்களுக்கு தாரும். நீதியின் பக்கம் நிற்கும் துணிவை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையை தோள் மேல் ஏற்றுக்கொள்ளுதல். தன்மீது சுமத்தப்பட்ட அநீதியான தீர்ப்பிற்கு பிறகு கனமான சிலுவையை இயேசு மறுப்பின்றி தன் தோள்களில் சுமக்கிறார். அது வெறும் மரம் அல்ல, மனுகுலத்தின் பாவங்கள் மற்றும் துன்பங்களின் சுமை. இந்த இரண்டாம் நிலை பொறுப்புணர்வையும் சகிப்புத்தன்மையும் பற்றி நமக்கு இவ்வாறு அறிவுறுத்துகிறது: பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள். சில நேரங்களில் உங்கள் குடும்ப சுமைகளோ அல்லது பணி சுமைகளோ
சிலுவையைப் போல கனமாக தோன்றலாம். அவற்றை கண்டு ஓடிவிடாதீர்கள். இயேசுவைப் போல பொறுப்போடு அவற்றை ஏற்க பழகுங்கள். பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள். சில நேரங்களில் உங்கள் குடும்ப சுமைகளோ அல்லது பணி சுமைகளோ சிலுவையைப் போல கனமாக தோன்றலாம். அவற்றை கண்டு ஓடிவிடாதீர்கள். இயேசுவைப் போல பொறுப்போடு அவற்றை ஏற்க பழகுங்கள். உழைப்பில்லாமல் உயர்வு இல்லை. தவறுகளுக்கு பொறுப்பேற்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் செய்த தவறுகளின் விளைவுகளை மற்றவர்கள் மேல் சுமத்தாமல் அதை நாமே எதிர்கொள்ளும் துணிவை பெற வேண்டும். பிறர் செய்த தவறுக்காக நீங்கள் தண்டிக்கப்பட்டால் அந்த சிலுவையையும் அமைதியுடன் ஏற்றுக்கொண்டால் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அது மீட்பின் தொடக்கம். உங்கள் வாழ்வில் வரும் போராட்டங்கள் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்களை செதுக்குவதற்காகவே வருகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சலிப்படையாமல் முன்னேறுங்கள். சுமைகள் அதிகமாகும் போது முணுமுணுப்பதை விட இலக்கை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பதே சிறந்தது. விடாமுயற்சியுடன் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, பாரமான சிலுவையை நீர் மறுப்பின்றி ஏற்றுக்கொண்டது போல எங்கள் வாழ்வின் அன்றாட பொறுப்புகளை சலிப்பின்றி ஏற்க எங்களுக்கு அருள் தாரும். துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் உம்மை போல துணிவோடு முன்னேற எங்களுக்கு பலம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை தரையில் விழுதல். பாரமான சிலுவையின் சுமையால் உடல் தளர்ந்து பலவீனம் அடைந்த இயேசு முதல் முறையாக தரையில் விழுகிறார். சுற்றி இருப்பவர்கள் ஏளனம் செய்தாலும் அந்த நிலையிலும் அவர் தன் இலக்கை மறக்கவில்லை. தோல்வி என்பது முடிவு அல்ல. வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் சில நேரங்களில் சறுக்கி விழலாம். தொழிலில் நஷ்டம், படிப்பில் தோல்வி அல்லது தனிப்பட்ட வாழ்வில் சறுக்கல் ஏற்படலாம். விழுவது பாவமல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் பலவீனம். மீண்டும் எழ பழகுங்கள். இயேசு கீழே விழுந்ததோடு நின்றுவிடவில்லை, மீண்டும் எழுந்து தன் பயணத்தை தொடர்ந்தார். எத்தனை முறை விழுந்தோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை மீண்டும் எழுந்தோம் என்பதே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். மற்றவர்களை ஏளனம் செய்யாதீர்கள். ஒருவர் தன் பாரத்தை சுமக்க முடியாமல் கீழே விழும்போது பிலாத்துவின் போர் வீரர்களைப் போல அவர்களை ஏளனம் செய்யாதீர்கள். அவர்கள் மீண்டும் எழ உங்கள் கைகளை கொடுங்கள். ஒருவருக்கு தரும் ஊக்கம் அவரை மீண்டும் வாழ வைக்கும். உடல் சோர்வை விட மன உறுதியே பெரிது. உடல் தளர்ந்தாலும் இயேசுவின் மன உறுதி குறையவில்லை. உங்கள் உடல் சோர்வடையும் போது உங்கள் மன தைரியத்தை மூலதனமாக்குங்கள். மன உறுதி இருந்தால் இமய மலையையும் கடக்கலாம். ஜெபம். வல்லமையுள்ள இறைவா, நாங்கள் தோல்விகளைக் கண்டு துவண்டு போகும் நேரங்களில் இயேசுவின் இந்த முதல் வீழ்ச்சியை நினைத்து பார்க்க அருள் தாரும். விழுந்த போதெல்லாம் மீண்டும் எழுந்து நடந்த உம் மகனைப் போல நாங்களும் நம்பிக்கையோடு எங்கள் பயணத்தை தொடர பலம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் அன்பு தாயை சந்திக்கிறார். இரத்தம் சிந்தி பாரமான சிலுவையை சுமந்து வரும் மகனை அன்னை மரியா சந்திக்கிறார். ஒரு தாயின் இதயத்தில் ஈட்டி பாய்வது போன்ற வேதனை இருந்தாலும் அந்த சந்திப்பு இருவருக்கும் ஒரு மெல்லிய ஆறுதலையும் பயணத்தை தொடர ஒரு உத்வேகத்தையும் தருகிறது.
பெற்றோரை மதியுங்கள். உங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை மறக்காதீர்கள். அவர்கள் உங்களை நோக்கும் ஒரு பார்வை உங்கள் 1000 கவலைகளை தீர்க்கும் மருந்தாகும். துன்பத்தில் துணை நில்லுங்கள். ஒருவருக்கு துன்பம் வரும்போது அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிக பெரிய உதவி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அருகில் நிற்பதுதான். மரியாளை போல வார்த்தைகளால் அல்லாமல் மௌனமான அருகாமையினால் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக இருங்கள். உறவுகளின் பலம். உலகம் உங்களை கைவிட்டாலும் உங்கள் குடும்பம் உங்களை அரவணைக்கும். உறவுகளுக்குள் சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் இக்கட்டான நேரங்களில் அவற்றை மறந்து ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருக்க பழகுங்கள். பாசமும் கடமையும். இயேசு தன் தாயின் துயரத்தை கண்டும் தன் கடமையான சிலுவை பயணத்தை நிறுத்தவில்லை. அன்புக்கு கட்டுப்படுங்கள், ஆனால் உங்கள் லட்சியங்களில் இருந்தும் கடமைகளில் இருந்தும் பின்வாங்காதீர்கள். ஜெபம். அன்பின் இறைவா, இயேசுவும் மரியாளும் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆறுதல் அடைந்தது போல எங்கள் குடும்பங்களிலும் அன்பும் புரிதலும் நிலவச் செய்யும். இக்கட்டான சூழ்நிலைகளில் நாங்கள் ஒருவருக்கொருவர் அரணாக இருந்து துயரங்களை பகிர்ந்து கொள்ளும் நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிரேனே ஊர் சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். இயேசுவின் உடல் நலிவடைந்து சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடுகிறார். அப்போது அங்கிருந்த சீமோன் என்ற மனிதர் கட்டாயத்தின் பேரில் இயேசுவின் சிலுவையை சுமக்க அழைக்கப்படுகிறார். முதலில் தயங்கினாலும் அந்த சிலுவையை தொட்ட கணமே சீமோனின் வாழ்வு மாறுகிறது. இந்த 5ஆம் நிலை சமூகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறது. அயலானுக்கு தோள் கொடுங்கள். உங்கள் கண்முன்னே ஒருவர் துன்பத்தால் பாரம் சுமந்து தவிப்பதை கண்டால் ஒதுங்கி போகாதீர்கள். உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவி அவரது வாழ்வின் மிக பெரிய பாரத்தை குறைக்கக்கூடும். தயக்கமின்றி முன்வாருங்கள். சீமோன் முதலில் தயங்கினார், ஆனால் அந்த சிலுவை அவருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். அது உங்களுக்கு கடவுள் தரும் ஒரு ஆசீர்வாதம் என்று கருதுங்கள். அன்பே பிரதானம். பதவி, பணம், அதிகாரம் ஆகியவற்றை விட ஒருவரின் கண்ணீரை துடைப்பதும் அவர் சுமக்கும் சுமையை பகிர்ந்து கொள்வதுமே சிறந்த அறமாகும். பிறருக்காக செய்யும் ஒவ்வொரு உதவியும் நீங்கள் கடவுளுக்கே செய்யும் உதவியாகும். பயனை எதிர்பார்க்காதீர்கள். சீமோன் அந்த நேரத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. நீங்களும் ஒருவருக்கு உதவும் போது அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் தூய்மையான மனதோடு உதவுங்கள். ஜெபம். இரக்கமுள்ள இறைவா, பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் தவித்த உமக்கு சீமோன் உதவி செய்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்விலும் துன்பப்படும் மனிதர்களுக்கு தோள் கொடுக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். பிறருடைய சுமைகளை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி காண செய்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். இரத்தமும் வியர்வையும் சிந்தி முள்முடியால் காயப்பட்டு அடையாளம் தெரியாதபடி சிதைந்திருக்கிறது இயேசுவின் முகம். சுற்றிலும் ரோமை போர் வீரர்களின் மிரட்டல், கூட்டத்தின் ஏளனம், இவற்றுக்கிடையே ஒரு சாதாரண பெண்மணி துணிச்சலோடு முன்வந்து
தன் கைக்குட்டையால் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அந்த அன்பிற்கு பரிசாக அந்த துணியில் இயேசுவின் முகம் அப்படியே பதிகிறது. இந்த 6ஆம் நிலை ஒரு மனிதன் எப்படிப்பட்ட துணிச்சலான அன்பை கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. சிறு உதவியும் சிகரம் போன்றது. வெரோனிகாவால் இயேசுவின் மரண தண்டனையை நிறுத்த முடியவில்லை, சிலுவையையும் தூக்க முடியவில்லை. ஆனால் அவரால் ஒரு சிறு துணியை கொண்டு முகத்தை துடைக்க முடிந்தது. உங்களால் பெரிய மாற்றங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் ஒரு சிறு செயலை செய்ய தயங்காதீர்கள். மிரட்டலுக்கு அஞ்சாதீர்கள். உலகம் ஒருவரை தவறு என்று சொன்னாலோ அல்லது ஒதுக்கி வைத்தாலோ, உங்கள் மனசாட்சிக்கு அவர் நல்லவர் என்று தெரிந்தால் அவருக்கு துணையாக நில்லுங்கள். கூட்டத்தோடு சேர்ந்து கல் எறிவதை விட தனியாக நின்று காயம் துடைப்பதே மேலானது. அன்பின் அடையாளம் அழியாது. வெரோனிகா துடைத்த துணியில் இயேசுவின் முகம் பதிந்தது போல நீங்கள் ஒருவருக்கு செய்யும் உண்மையான அன்பு அவர்களின் இதயத்தில் உங்கள் முகத்தை என்றும் அழியாமல் பதித்து வைக்கும். மனிதநேயமே தெய்வீகம். காயப்பட்ட முகங்களில் இறைவனை காண பழகுங்கள். அழுக்கடைந்த ஆடையிலோ வறுமையிலோ இருப்பவர்களைக் கண்டு முகம் சுளிக்காமல் அவர்களிடம் இருக்கும் இறை தன்மையை மதித்து உதவி செய்யுங்கள். ஜெபம். எங்கள் இறைவா, வெரோனிகா அம்மையார் காட்டிய அந்த பேரன்பையும் துணிச்சலையும் எங்களுக்கு தாரும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அஞ்சி உதவி செய்ய தயங்கும் பலவீனத்தை எங்களிடமிருந்து அகற்றும். துன்பப்படுவோரின் முகத்தில் உம்மை காணும் அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை தரையில் விழுதல். ஏற்கனவே உடல் நலிவுற்று சீமோன் உதவி செய்தும் வெரோனிகா முகம் துடைத்தும் இயேசுவின் வேதனை குறையவில்லை. இரத்தம் வழிந்தோட மீண்டும் ஒருமுறை அவர் நிலை குலைந்து தரையில் விழுகிறார். சுற்றி இருப்பவர்கள் இன்னும் பலமாக சிரிக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் மன உறுதி குறையவில்லை. இந்த 7ஆம் நிலை மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் அல்லது தோல்வியடையும் ஒரு மனிதனுக்கு தரும் பாடங்கள் இவை. தவறுகளை திரும்பச் செய்யாதீர்கள், ஆனால் வீழ்ந்தால் வருந்தாதீர்கள். நாம் ஒரே தவறை மீண்டும் செய்யும் போது அல்லது ஒரு முயற்சியில் 2ஆம் முறையாக தோற்கும் போது உலகம் நம்மை ஏளனம் செய்யும், உன்னால் முடியாது என்று சொல்லும். ஆனால் இயேசு 2ஆம் முறை விழுந்த போதும் மௌனமாக எழுந்தார். தோல்வி நிரந்தரம் அல்ல, உங்கள் முயற்சியே நிரந்தரம். பழைய காயங்கள் உங்களை தடுக்க வேண்டாம். முதல் முறை விழுந்த காயம் இன்னும் ஆறவில்லை, அதற்குள் அடுத்த வீழ்ச்சி. நம் வாழ்விலும் பழைய கசப்பான நினைவுகள் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும். அவற்றை தாண்டி எழுவதே உண்மையான வீரம். பலவீனம் ஒரு பாவம் அல்ல. மனிதன் என்பவன் பலவீனமானவன்தான். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சோர்வடைவது இயல்பு. அந்த பலவீனத்தை எண்ணி கண்ணீர் விடுவதை விட அந்த பலவீனத்தையே உங்கள் பலமாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இலக்கை நோக்கி நகருங்கள். இயேசுவுக்கு தெரியும் தான் விழுந்திருப்பது கல்வாரிக்கு செல்லும் வழியில் என்று. நீங்களும் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நடக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை வெற்றியை நோக்கித்தான் அழைத்து செல்கிறது. ஜெபம். வல்லமையுள்ள இறைவா, மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும் எங்களை பாரும். தோல்விகளால் மனம் உடைந்து கிடக்கும் போது இயேசுவின் இந்த 2ஆம் வீழ்ச்சி எங்களுக்கு நம்பிக்கையை தரட்டும். விழுந்த இடத்திலேயே தங்கிவிடாமல் உம்முடைய அருளால் எழுந்து புனிதமான வாழ்வை நோக்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்காக புலம்பி அழுகிறார்கள். இயேசுவின் கோரமான நிலையைக் கண்டு எருசலேம் பெண்கள் மாரடித்து புலம்பி அழுகிறார்கள். ஆனால் மரணத்தை நோக்கி நடக்கும் இயேசுவோ தன் வலியை மறந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இந்த 8ஆம் நிலை வெறும் உணர்ச்சி வசப்படுவதை விட ஆழமான மாற்றத்தை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறது. வெறும் அனுதாபம் போதாது. ஒருவரின் கஷ்டத்தை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்வது மட்டும் போதாது. அந்த துயரத்துக்கு பின்னால் இருக்கும் காரணத்தை மாற்ற முயலுங்கள். வார்த்தைகளை விட செயல்கள் அதிக மதிப்புடையவை. சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பிறருடைய குறைகளை கண்டு கண்ணீர் விடுவதையோ அல்லது விமர்சிப்பதையோ நிறுத்திவிட்டு உங்கள் உள்ளத்தை நோக்கி பாருங்கள். என்னிடமுள்ள தவறுகள் என்ன, என் குடும்பத்தில் நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை சிந்தித்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். வருங்காலத்தை பற்றி கவலைப்படுங்கள். இயேசு உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். அதாவது நாம் இன்று செய்யும் செயல்கள் நம் அடுத்த தலைமுறையை எப்படி பாதிக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். நல்லொழுக்கத்தையும் அன்பையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தாக விட்டு செல்லுங்கள். சுயநலமற்ற அன்பு. தன் மரண தருவாயிலும் பிறருக்காக கவலைப்பட்ட இயேசுவின் குணம் நமக்கு ஒரு பாடம். உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கும் போது கூட உங்களை விட அதிக துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பெரிய மனதை வளர்த்து கொள்ளுங்கள். ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, மற்றவர்களிடம் உள்ள குறைகளைக் கண்டு நாங்கள் தீர்ப்பிடுகிறோம் அல்லது வெறும் அனுதாபத்தோடு நின்று விடுகிறோம். ஆனால் எங்களிடம் உள்ள குறைகளை காண மறுக்கிறோம். எங்கள் பாவங்களை உணர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் அடுத்த தலைமுறையின் நல்வாழ்விற்காகவும் உண்மையான மனமாற்றம் அடைய எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுதல். கல்வாரி மலை உச்சி மிக அருகில் உள்ளது. ஆனால் இயேசுவின் உடல் முற்றிலும் நலிவடைந்து விட்டது. இரத்த இழப்பு, தாகம், கடுமையான வலி என எல்லா எல்லைகளையும் கடந்துவிட்ட நிலையில் இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். எழவே முடியாது என்ற நிலையில் மீண்டும் ஒருமுறை தன் ஆன்ம பலத்தால் எழுந்து நிற்கிறார். இந்த 9ஆம் நிலை நம்பிக்கை இழந்த தருணங்களில் நமக்கு இவ்வாறு அறிவுறுத்துகிறது. முடிவு வரை போராடுங்கள். இலக்கை நெருங்கும் போதுதான் சோதனைகள் மிக கடுமையாக இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை முடிக்க போகும் நேரத்தில் முட்டுக்கட்டைகள் வரலாம். இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம்தான் என்ற மன உறுதியோடு கடைசி வரை போராடுங்கள். முழுமையாக தகர்ந்து போனாலும் எழ முடியும். வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், இனி வழியே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசுவின் உடல் தளர்ந்தாலும் அவருடைய நோக்கம் அவரை மீண்டும் எழுப்பியது. உங்கள் லட்சியம் உண்மையானதாக இருந்தால் எத்தனை முறை விழுந்தாலும் உங்களால் மீண்டும் எழ முடியும். பலவீனம் உங்களை முடக்க அனுமதிக்காதீர்கள். நம் மனம் விட்டுவிடு என்று சொல்லும், ஆனால் நம் ஆன்மா முயற்சி செய் என்று சொல்லும். உங்கள் உடல் ரீதியான அல்லது பொருளாதார ரீதியான பலவீனங்களை கண்டு முடங்கி போகாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் இறையாற்றலை நம்புங்கள். விடாமுயற்சிக்கு வெற்றி உண்டு. இயேசு 3ஆம் முறை விழுந்து எழுந்ததால் தான் கல்வாரி மலையை சென்றடைந்தார். நீங்களும் தோல்விகளின் விளிம்பில் நின்றாலும் எடுக்கின்ற அந்த இறுதி முயற்சி தான் உங்கள் வாழ்வின் வெற்றியை தீர்மானிக்கும். ஜெபம். துன்புறுகிற இறைவா, தோல்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து எங்களை நிலைகுலைய செய்யும் போது உமது 3ஆம் வீழ்ச்சியை நாங்கள் தியானிக்க அருள் தாரும். என்னால் முடியாது என்று நாங்கள் சோர்ந்து கிடக்கும் நேரங்களில் உமது சிலுவையின் ஆற்றலால் எங்களை எழுப்பி எங்கள் வாழ்வின் இலக்கை அடைய பலம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. கல்வாரி மலையை அடைந்ததும் போர் வீரர்கள் இயேசுவின் ஆடைகளை வன்முறையோடு உரிந்து எடுக்கிறார்கள். ஏற்கனவே காயப்பட்டு இரத்தம் உறைந்திருந்த உடலில் இருந்து ஆடைகளை பிரிக்கும் போது ஏற்பட்ட வேதனை சொல்லொண்ணாதது. அங்கே அவர் அம்மனமாக அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறார். இந்த 10ஆம் நிலை இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்தில் வாழும் மனிதனுக்கு தரும் முக்கியமான பாடங்கள் இவை. வெளித்தோற்றத்தை விட அகத்தூய்மை முக்கியம். நாம் உடுத்தும் ஆடையிலும் அணிந்திருக்கும் ஆபரணங்களிலும் தான் நம் மதிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் ஆடைகள் களையப்பட்ட நிலையிலும் இயேசுவின் தெய்வீக மாண்பு குறையவில்லை. உங்கள் மதிப்பை பணமோ உடையோ தீர்மானிக்க கூடாது, உங்கள் குணமே தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்களின் மானத்தை காக்க பழகுங்கள். இயேசு அவமானப்படுத்தப்பட்டார். இன்று நாம் மற்றவர்களின் குறைகளை தோண்டி துருவி அவர்களை பொதுவெளியில், குறிப்பாக சமூக வலைதளங்களில் அவமானப்படுத்துகிறோம். ஒருவரின் பலவீனத்தை அம்பலப்படுத்துவது வீரமல்ல, அதை மறைத்து காப்பதே மனிதநேயம். பற்றற்ற நிலையை வளர்த்து கொள்ளுங்கள். நாம் எத்தனையோ பொருட்களை சேர்த்து வைக்கிறோம், ஆனால் முடிவில் இயேசுவை போல எதையும் கொண்டு போக போவதில்லை. பொருட்களின் மீது அதிக பற்று வைக்காமல் தேவை உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ பழகுங்கள். அவமானங்களை கடந்து செல்லுங்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அல்லது உங்கள் பெயருக்கு களங்கம் விளைவித்தால் கலங்காதீர்கள். உண்மை என்பது ஆடை போன்றது அல்ல, அது ஆன்மா போன்றது. எவராலும் அதை பறிக்க முடியாது. ஜெபம். தாழ்மையின் உருவான இயேசுவே, உம்முடைய ஆடைகள் களையப்பட்ட போது நீர் அனுபவித்த அவமானங்களை நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் ஆடம்பரத்தின் மீதும் வெளி தோற்றத்தின் மீதும் கொண்டுள்ள அதீத பற்றை நீக்க அருள் தாரும். மற்றவர்களை கேலி செய்வதையும் அவமானப்படுத்துவதையும் விடுத்து அனைவரையும் மரியாதையுடன் நடத்தும் பண்பை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு சிலுவையின் மேல் கிடத்தப்படுகிறார். கூர்மையான ஆணிகள் அவருடைய கைகளிலும் கால்களிலும் இறங்குகின்றன. ஒவ்வொரு சுத்தியல் அடியும் மரண வேதனையை தருகிறது. அந்த நிலையிலும் அவர் தன்னை துன்புறுத்துபவர்களை சபிக்கவில்லை, மாறாக அவர்களை மன்னிக்கிறார். இந்த 11ஆம் நிலை ஒரு மனிதன் தன் வாழ்வின் கடினமான சோதனைகளை சந்திக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய பாடங்களை சொல்கிறது. மன்னிப்பின் சிகரமாக இருங்கள். ஆணிகளால் அறியப்பட்ட போதே தந்தையே இவர்களை மன்னியும் என்று இயேசு வேண்டினார். உங்கள் வாழ்வில் உங்களை காயப்படுத்துகிறவர்களை, உங்கள் முதுகில் குத்தியவர்களை மன்னிக்க பழகுங்கள். பழி வாங்குவது உங்களை இன்னும் காயப்படுத்தும், மன்னிப்பது உங்களை விடுவிக்கும். கசப்பான நேரங்களில் பொறுமை காக்கட்டும். கை கால்கள் கட்டப்பட்டு நகர முடியாமல் சிலுவையில் அறையப்பட்ட நிலை என்பது நம்பிக்கையற்ற ஒரு சூழல். உங்கள் வாழ்விலும் சில நேரங்களில் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டது போல் உணரலாம். அந்த இக்கட்டான சூழலில் இறைவனின் சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பொறுமையாக இருங்கள். தியாகம் செய்ய துணியுங்கள். ஒரு நன்மையான காரியத்திற்காக நீங்கள் சில இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். உண்மையை சொன்னதற்காகவோ அல்லது நேர்மையாக இருந்ததற்காகவோ நீங்கள் தண்டிக்கப்படலாம். அந்த ஆணிகளை ஒரு தியாகமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வு புனிதமடையும். வார்த்தைகளில் கவனம் தேவை. கடும் வேதனையிலும் இயேசு பிறருக்கு தீமை பயக்கும் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. நீங்களும் கோபத்திலோ வலியிலோ இருக்கும்போது
மற்றவர்களை காயப்படுத்தும் சொற்களை பயன்படுத்தாதீர்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது கரங்களில் ஆணிகள் பாய்ந்த போது நீர் காட்டிய அந்த பேரன்பையும் பொறுமையையும் எங்களுக்கு தாரும். எங்களை பகைப்பவர்களை நேசிக்கவும் எங்களை துன்புறுத்துபவர்களுக்காக பரிந்து பேசவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் வாழ்வின் வேதனைகளை உமது சிலுவையோடு இணைத்து சமர்ப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி இயேசு தன் ஆவியை இறைவனிடம் ஒப்படைக்கிறார். பிரபஞ்சமே ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்கிறது. கடவுளின் மகன் மானிட மீட்புக்காக தன் உயிரையே விலையாக கொடுத்து மரணத்தை வெல்ல தன்னை தயார்படுத்துகிறார். இந்த 12ஆம் நிலை வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் அர்த்தமுள்ள வாழ்வையும் பற்றி நமக்கு இவ்வாறு அறிவுறுத்துகிறது. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். மரணம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். இயேசு பிறருக்காக தன் உயிரை கொடுத்தார். நீங்களும் உங்கள் வாழ்நாளில் எத்தனை பேருக்கு உதவியாக இருந்தீர்கள், எத்தனை பேரின் கண்ணீரை துடைத்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கடமையை செய்து முடியுங்கள். இயேசு சிலுவையில் தொங்கும் போது தன் பணி முடிந்து விட்டதை உணர்ந்து எல்லாம் நிறைவேறிற்று என்றார். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை, அதாவது பெற்றோர், பிள்ளைகள், சமூகம் சார்ந்த கடமைகள், அவற்றை அரை குறையாக விடாமல் முழு மனதுடன் செய்து முடியுங்கள். பயத்தை போக்குங்கள். மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். நேர்மையாகவும் அன்பாகவும் வாழும் ஒரு மனிதன் மரணத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை. ஒவ்வொரு நாளையும் இறைவனுக்கு உகந்த நாளாக வாழுங்கள். தியாகத்தின் மதிப்பு. மிக பெரிய மாற்றங்கள் தியாகங்கள் மூலமே பிறக்கின்றன. உங்கள் ஈகோ, கோபம் மற்றும் தீய குணங்களை சிலுவையில் அறைந்து சாகடியுங்கள். அப்போதுதான் உங்களுக்குள் ஒரு புதிய மனிதன் பிறக்க முடியும். ஜெபம். எங்கள் மீட்பரே இயேசுவே, எங்களுக்காக நீர் சிலுவையில் உயிரையே கையளித்தீர். அந்த பேரன்பை நினைத்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்களும் எங்கள் சுயநலமான ஆசைகளை துறந்து பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் வாழ்வின் இறுதி நாளில் உம்மை போலவே அமைதியோடு உம்மிடம் வந்து சேர பலம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு அவர் தாயின் மடியில் வைக்கப்படுகிறது. சிலுவையில் தொங்கிய இயேசுவின் உடல் இறக்கப்படுகிறது. பிறக்கும் போது மகனை தாங்கிய அதே அன்னை மரியா இப்போது உயிரற்ற மகனின் உடலை தன் மடியில் தாங்குகிறார். அந்த மௌனமான துயரத்தில் ஒரு பெரிய அர்ப்பணிப்பும் அமைதியும் இருக்கிறது. இந்த 13ஆம் நிலை பிரிவு மற்றும் சோகமான காலங்களில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. உறவுகள் இருக்கும் போதே நேசியுங்கள். அன்னை மரியா தன் மகனின் இறுதி தருணம் வரை கூடவே இருந்தார். உங்கள் அன்புக்குரியவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களுக்கு தேவையான நேரத்தையும் அன்பையும் கொடுங்கள். அவர்கள் மறைந்த பிறகு கண்ணீர் விடுவதை விட அவர்கள் இருக்கும் போது மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே மேலானது.
துன்பத்திலும் அமைதி காக்கவும். மரியா கதறி அழுது இறைவனை பழிக்கவில்லை. தன் மகனின் தியாகத்தை மௌனமாக ஏற்றுக்கொண்டார். வாழ்வில் இழப்புகள் ஏற்படுகிற போது நிலை தடுமாறி போகாமல் இறைவனின் திட்டத்திற்கு பணிந்து அமைதி காக்க பழகுங்கள். கடைசி வரை விசுவாசமாக இருங்கள். சீடர்கள் ஓடி மறைந்தாலும் மரியா சிலுவையின் அடியில் நின்றார். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் துன்பங்களிலும் உங்கள் கொள்கைகளுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் விசுவாசமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இழப்புகளை தாங்கும் வலிமை. வாழ்வு என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது. ஒரு பொருளோ அல்லது ஒரு உறவோ உங்களை விட்டு பிரியும் போது அது ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது என்று எண்ணுங்கள். எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை உணர்ந்தால் துயரம் குறையும். ஜபம். துயரப்படும் அன்னை மரியே, மகனின் உடலை மடியில் தாங்கிய போது நீர் அடைந்த வேதனையை நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் வாழ்விலும் இழப்புகள் ஏற்படும் போது உம்மை போல அமைதியோடும் உறுதியோடும் அவற்றை எதிர்கொள்ள எங்களுக்கு பலம் தாரும். இறுதி வரை இறைவனின் சித்தத்திற்கு அடிபணிந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. இயேசுவின் உடல் நறுமண பொருட்கள் பூசப்பட்டு தூய துணியால் சுற்றப்பட்டு பாறையில் வெட்டப்பட்ட புதிய கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. ஒரு பெரிய கல் வாயிலில் உருட்டி வைக்கப்படுகிறது. சீடர்கள் நம்பிக்கையற்று போய் நிற்கிறார்கள். ஆனால் அந்த கல்லறை ஒரு முடிவு அல்ல, அது உயிர்ப்பின் வாசலாக மாறப்போகிறது. இந்த இறுதி நிலை இருளுக்கு பின் ஒளி உண்டு என்ற வாழ்வியல் உண்மையை நமக்கு இவ்வாறு அறிவுறுத்துகிறது. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கமே. உங்கள் வாழ்வில் ஒரு அத்தியாயம் முடிந்துவிட்டது, இனி எல்லாம் இருட்டு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டால்தான் செடியாக வளர முடியும். உங்கள் தோல்விகளும் இழப்புகளும் நீங்கள் இன்னும் வலிமையாக உயிர் தெழுவதற்கான ஒரு இடைவெளி மட்டுமே. அமைதி மற்றும் காத்திருப்பு. இயேசு கல்லறையில் இருந்த அந்த நேரம் ஒரு மௌனமான காத்திருப்பு. சில நேரங்களில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் காரியங்கள் நடக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் பதற்றப்படாமல் இறைவனின் நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்க பழகுங்கள். தீய பழக்கங்களை புதைத்து விடுங்கள். இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது போல உங்களிடம் உள்ள தீய குணங்கள், பொறாமை மற்றும் கசப்பான கடந்த கால நினைவுகளை அங்கேயே புதைத்து விடுங்கள். பழைய மனிதனாக அல்லாமல் ஒரு புதிய மனிதனாக பிறக்க முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். கல் உருட்டி வைக்கப்பட்டு கல்லறை மூடப்பட்டாலும் அது இயேசுவை கட்டி போட முடியவில்லை. அதேபோல் உங்கள் முன்னே இருக்கும் தடைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்பிக்கை என்னும் ஒளி இருந்தால் நீங்கள் எந்த தடையையும் தகர்த்து வெளியே வரலாம். ஜபம். எங்கள் நம்பிக்கையான இயேசுவே, நீர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதை நாங்கள் தியானிக்கிறோம். இருள் சூழ்ந்த நேரங்களிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணரச் செய்யும். சாவையும் கல்லறையையும் வென்று உயிர்த்த நீர் எங்களுடைய வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது.